மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் கடந்த காலங்களில் 4ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் நினச்சது நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கையில் பணம், தனம், பொருள், மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம்னாலே லாபம்னு அர்த்தம். வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம், ஆசைகள் பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். 10 நம்முடைய ப்ரொஃபஷன். ஸோ நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக பண்ணுறீங்க, யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்களோ அத்தனை பிஸ்னஸும் இந்த வாரத்தில் நல்லா இருக்குது. ஆக இந்த வாரம் வேலை வாய்ப்புகள், பிஸ்னஸ் அத்தனையுமே நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுவும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறீங்களோ அல்லது அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வெற்றி உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணமும் உங்களுக்கு நன்மை. இதுவும் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ராசி பலன் பிரகாரம் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்கிறனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடு வலிமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வெற்றி நிச்சயம். இந்த வாரத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள்.